ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது நாங்கள் பழனிக்கு போன விளாக். வீடியோ போடுறது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பழனிக்கு எப்போ போனோன்னா டிசம்பர் 25 கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் நாங்கள் பழனிக்கு கிளம்பினோம். எப்போதும் போல் சடனாக கிளம்புனது தான், பிளான் கிடையாது. ஓன் வெஹிக்கிளில் போகிறதுனால அதுவுமே இன்னும் சடனாக தான் கிளம்பி போகணும். நான், ஹஸ்பண்ட், அதுக்கப்புறமா என் சின்ன தங்கச்சி சாய்க்குட்டி, நாங்கள் 4 பேர் போனோம். பழனிக்கு காலையில் கிளம்பி அன்னைக்கு சாயந்தரம் தரிசனம் பார்க்குறதா பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் காலையில் 5-5:15 எல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட சீக்கிரம் கிளம்பியிருக்கலாம். பனி டைமுங்கிறதுனால காலையில் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப மூடியாக இருக்கும், ட்ரைவ் பண்ண கஷ்டமாக இருக்கும்னு தான் கொஞ்சம் தாமதமாக கிளம்பினோம். கொஞ்ச நேரம் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து ஸ்டாப் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் போகணும், ஒரே ஆளே ட்ரைவ் பண்ணுறதுனால. பழனிக்கு இது நாங்கள் 2வது தடவை போகிறோம். அறுபடை வீடு எல்லாமே பார்த்தாச்சு, இன்னொரு ரவுண்ட் அடிக்கிறோம் இப்போது. ஸோ பழனிக்கு 2வது தடவை போனது. நாங்கள் போகும்போது அந்த மொட்டை வெயிலில் மதிய நேரத்தில் அவ்வளோ பேர் நடப்பாதையாக போயிட்டு இருந்தாங்க முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு பழனிக்கு. அப்போ தான் தோணுச்சு, நம்ம முருகரை கும்பிடுறோம், என்னதானாலும் இவங்க அளவுக்குலாம் நம்ம வந்துட முடியுமா? எவ்வளோ பக்தியாக செருப்பு இல்லாமல் வெயிலில் நடந்து போகிறாங்க. அதை பார்க்கும்போது நான்லாம் ஒன்றுமே இல்லை முருகா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவர் நினச்சா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். 14 கிலோமீட்டர் கிரிவலம் சுற்றிட்டு வரும்போது ஒரு நைட்டுக்கே அந்தளவுக்கு டயர்ட் ஆகுது. பஸ்ஸில் கிரிவலம் போயிட்டு ரிட்டன் நான் கிளாம்பாக்கம் ஸ்டேஷனில் இறங்கும்போது கால் ரெண்டுமே நல்லா வீங்கி போயிடும். 14 கிலோமீட்டருக்கே அப்படி இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ தூரம் பழனிக்கு நடந்து போகிறாங்க. அதே போல் திருப்பதிக்கு, வேளாங்கண்ணிக்கு போகிறவங்கலாம் இருக்காங்கல்ல, பக்தர்கள் நடந்தே ரோட்டோரமாக போகிறவங்க. அவங்கெல்லாம் ஒரு வாரம் அப்படியே தங்கி அங்கே இங்கே கிடைக்கிற சாப்பாட்டு சாப்பிட்டுட்டு அன்னதானம் சாப்பிட்டு அப்படியே தங்கி போகிறவங்களில் எல்லாருமே அவங்க பக்தியை கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை. காலையில் ஒரு 7-7:30 எல்லாமே ஒரு இடத்துல காஃபி வடை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே 10-10:30 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு உளுந்தூர்பேட்டில் ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே 4 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக கிளம்பினோம். எனக்கு காலையில் 3 மணிக்கு எழுந்தது, தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல. பின்னாடி சீட்டில் போய் நானும் சாய்க்குட்டியும் தூங்கிட்டோம். அப்புறம் எப்போ லஞ்ச் டைம் வந்துச்சுன்னு தெரியல, ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணிவிட்டு எழுப்பினாங்க. எழுந்திரிச்சு போயிட்டு சாப்பிட்டோம். அதே போல் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த டிசம்பர் மாதம் மட்டும் போயிட்டோம், டிசம்பர் ஜனவரியில் அப்படின்னா ஃபுல்லாக ஐயப்ப சுவாமி பக்தர்கள் இருப்பாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த டைம் கூட்டமாக தான் இருக்கும். நாங்களுமே கரெக்டாக அந்த டைமில் தான் கோயிலுக்கு போயிருந்தோம். சாப்பிட்ற இடத்துலேருந்து ஹோட்டல்லேருந்து எல்லா இடத்துலையுமே பயங்கர கூட்டம். அப்படி இப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பினோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஹீரோ பழங்காலத்து ஹீரோ, பட் அவர் இப்போ தான் ரீசெண்டாக இன்ஸ்டா ட்ரெண்டிங் ஆகிருக்காரா. அதனால் முருகர் கோயிலில் எந்த கோயிலுக்கு போனாலும் பயங்கர கூட்டம். நான் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை தான் பழனிக்கு போயிருந்தோமா. சும்மாவே முருகர் கோயிலில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். அதுவும் பழனி மலையில் செவ்வாய்க்கிழமை அதுவும் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணலான்னு போனோம். 100 ரூபாய் டிக்கெட்டில் தான் போயிருந்தோம். பொது தரிசனம் இருந்தது, ஆனால் 100 ரூபாய் டிக்கெட்டில் தான் போயிருந்தோம். குழந்தைய கூட்டிகிட்டு போனனால படி ஏறி ஆல்மோஸ்ட் போயிட்டோம். பட் மேலே செம்ம கூட்டமாக இருந்தது. கோயில் அக்கமடேஷன் எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல. கோயிலுக்கு உள்ளவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடது அந்த மலைக்கோயிலுடைய காட்டேஜ் உள்ளே அவைலபிளாக இருக்குது. அது நிறைய இருக்குது. அதில் எங்களுக்கு கந்தன் இல்லம் கிடச்சிது. ஆக்சுவலி என்னென்னா போயிட்டு ரூமுக்காக வெயிட் பண்ணலாம், சும்மா செக் பண்ணலான்னு தான் போனோம். எனக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு 0.% கூட மைண்டில் இல்லை. பிகாஸ் அது எதுவுமே ஆன்லைன் புக்கிங் கிடையாது. நம்ம அங்கே போயிட்டு பழனிக்கு போயிட்டு அங்கே போய் டைரெக்டாக தான் நம்ம புக்கிங் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சும்மா செக் பண்ணலாம் அப்படின்னு இந்த தண்டபாணி நிலையம் உள்ள போயிட்டு ரூம் புக் பண்ணுறவங்க மட்டும்தான் உள்ளேயுமே கார் பார்க்கிங்க. ஸோ காரை வெளியவே நிறுத்திட்டு நான் மட்டும் இறங்கி உள்ளே போனேன். எல்லோரும் காரில் இருந்தாங்க. அப்போ போயிட்டு நிறைய பேர் எனக்கு முன்னாடி மதியத்துலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் போய் ரூம் கேட்கவும் எதுவும் சொல்லலை, அப்படியே அமைதியாக இருந்தாங்க. இங்கே பின்னாடி திரும்பி பாருங்கள், இத்தனை பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு முன்னாடி 4-5 மணி நேரமாக காத்துட்ருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரூம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. பட் மனசுக்குள்ளே பாசிட்டிவாக ஓகே ஒரு திங்கிங் இருந்தது, நமக்கு ரூம் கிடைக்கும் அப்படின்னு
முருகா எனக்கு தெரியாது, நான் வந்துட்டேன், கார்லேருந்து இறங்கி முருகர் ரூம் கொடுப்பார், அதெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு காரில் அப்படியே எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு நான் வந்துட்டேன் இறங்கி, ரூம் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா ரூம் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்ததுக்கப்புறமா முருகா எனக்கு தெரியாது, நான் சொல்லிட்டு வந்துட்டேன், எனக்கு ரூம் வேணும், நீ கொடுப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன் அப்படின்னு வந்து அவர்கிட்ட அப்படியே மைண்டில் பேசிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா அத்தனை பேர் இருந்தாங்க. பட் சின்ஸ் அவ்வளோ பேருக்கும் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கிடச்சிது. எனக்கு அப்புறம் தான் ஒருத்தருக்கா வந்து ரூம் கொடுத்தாங்க. அதுவே வந்து எனக்கு பெரிய மிராக்கிள், சந்தோஷம், ஆச்சரியம் தாங்க முடியல. அதுக்கப்புறமா காரை வந்து உள்ளே கொண்டு வந்து அதுக்குள்ளேயே பார்க் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து கந்தன் இல்லம் அந்த பிளாக்ல வந்து ரூம் கிடச்சிது. ரூம் வந்து நாங்கள் 3 பேர் தானே, பாப்பா ஒரு ஆள். ஸோ 3 பேருக்கு சின்ன ரூம் இருந்தால் போதும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரூம் கீயை வந்து கொடுத்துட்டாங்க. ரூம் சார்ஜ் வந்து 600 ரூபாய் சம்திங் வந்து சார்ஜ் பண்ணாங்க. அதில் 300 ரூபாய் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அதாவது ஒரு டெபாசிட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ரூம் வந்து ரிட்டன் கீ கொடுக்கும்போது நமக்கு 300 ரூபாய் திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ ரூமுக்கு வந்துட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு ஆர்வம் இருக்கும்ல, சுவாமி போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு. அந்த ஆர்வத்தோடு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்பி வச்சு பழனிமலைக்கு ஐயனை பார்க்குறதுக்கு. நான் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கோ இல்லை அங்கங்கே போகிற கோயிலுக்கு போகும்போதோ அவ்வளோ எக்ஸைட் ஆவேன். இங்கேருந்து பழனிக்கு போயிட்டு முருகரை வந்து தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னு நடந்து போகும்போது நானும் தங்கச்சியும் வந்து அவரை பற்றினது, லைக் முருகர் எங்களுக்கு பண்ண மிராக்கிள்ஸ், அதுக்கப்புறமா எங்களுடைய லைஃப்பில் அவர் எப்படி வந்தது, அவர் எங்களுக்கு பண்ண சின்ன சின்ன விஷயங்கள், அந்த நன்றியெல்லாம் நினைப்போம்ல, அதெல்லாம் அப்படியே 2 பேரும் பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வந்து கோயிலுக்கு போய் ரீச் ஆனோம். கோயிலில் வந்து சரியான கூட்டம், செவ்வாய்க்கிழமை வரையா நல்ல கூட்டம். அன்னைக்கு நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸில் பார்த்து கேட்டிருந்தீங்க மொபைல் எப்படி மேலே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு. ஐயப்ப சுவாமி பக்தர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அதனால மொபைலை கலெக்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ஸ் ரொம்ப ஹெவியாக கூட்டம் இருந்தனால யாரும் எதுவும் செக் பண்ணவும் இல்லை. அப்படியே வந்து ஓகே அந்த கூட்டத்துலலாம் நிற்க முடியாதுன்னு நாங்களுமே எடுத்துகிட்டு போயிட்டோம். யாரும் எதுவும் செக்கும் பண்ணலை. ஸோ அப்படி தான் போனோம். சாயந்தரம் கரெக்டாக 5:45 மலை ஏறி மேலே போயிட்டோம். நாங்கள் வந்து யானை பாதையில் தான் போகணும். படிப்பாதையில் வந்து பாப்பா வச்சுட்டு நடக்க முடியாத, அவள் திடீர்னு தூக்க சொல்லுவா. பட் பாப்பா தூக்க சொல்லலை, அவளே தான் நடந்தா. பட் நாங்கள் யானை பாதையில் தான் போனோம். சுவாமி போய் ரீச் ஆனதுக்கப்புறமா மலை மேலே 100 ரூபாய் டிக்கெட்டில் போகவும் அங்கேயுமே கூட்டமாக தான் இருந்தது. ஒரு 4 மணி நேரம் பக்கம் குடவுனில் அடிச்சு வச்சுட்டாங்க. இப்போது நம்ம திருப்பதிலாம் போவோம்ல அந்த மாதிரி. பட் திருப்பதியில் வந்து தண்ணி அப்புறம் சாப்பாடெல்லாம் அவங்களே கொடுப்பாங்க. இங்கே யூரின் பாஸ் பண்ண கூட முடியல. பாப்பா வந்து ரொம்ப யூரின் அர்ஜென்சினால தவிச்சு போயிட்டா. அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா ராஜ அலங்காரம் பார்க்க போய் உட்காந்த எங்களை நைட்டு வந்து விபூதி அபிஷேகம் தான் வந்து பார்க்க விட்டாங்க. ஐயனை பார்த்ததே பெரிய விஷயம், அதெல்லாம் நான் வந்து எதுவும் சொல்லலை. ஆனாலும் வந்து அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. 9:30 மணிக்கு சுவாமி பார்த்துட்டு வெளியே வந்தோம். ஆல்மோஸ்ட் 4 மணி நேரம் பக்கம் நாங்கள் வந்து பழனிமலையில் மேலே இருந்தோம். மக்கள் எல்லாரும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கப்புறமா அந்த குடோனை வந்து திறந்து விட்டாங்க. ஐயனை போயிட்டு விபூதி காப்பு அலங்காரத்தில் ரொம்ப சந்தோஷமாக வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். பழனிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே திருவாவினன்குடி இருக்குது, அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே போகணும். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 10:30 ஆகிடுச்சு. டின்னர் வாங்கிட்டு வந்து ரூம்லேயே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து நேரமாக எழுந்து ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக கனகன்பட்டி பழனிசுவாமி ஐயாவை தரிசனம் பண்ணுறதுக்காக போனோம். இதுக்கு முன்னாடி பழனிக்கு போகும்போது இந்த பக்கமே போனோம். ஆனால் போயிட்டு சத்குருவை தரிசனம் பண்ண முடியலை. அது எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நாங்கள் வந்து அப்போ பஸ்ஸில் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இந்த தடவை வந்து முன்னாடியே வந்து சொல்லியாச்சு, கண்டிப்பாக அங்கே கனகன்பட்டி போயிட்டு சத்குரு பழனிசுவாமி ஐயா வந்து தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு. அதே போல் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எப்போதுமே வந்து நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஞானிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அறிமுகமாவாங்க. இது நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு விஷயம். உனக்கு என்ன வயசாயிடுச்சு, நீ அனுபவம் அப்புறம் வாழ்க்கை இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு என்னை விட வயசில் பெரியவங்க வந்து நினைக்கலாம். ஒரு 50-60 வயசில் இருக்கவங்க. எப்போதுமே நம்ம அனுபவங்கிறது நம்ம வயசை பொறுத்தது கிடையாது. நம்ம எவ்வளோ கஷ்டங்களை வந்து உணர்ந்திருக்கோமோ அதை பொறுத்தது தான் அனுபவம். என் வயசுக்கு நான் நிறைய விஷயங்களை வந்து அனுபவிச்சிருக்கேன், நிறைய கஷ்டங்களை. நான் அதை வச்சு வந்து என்னுடைய அனுபவத்தில் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். நமக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது, இல்லை நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம வந்து முழு மனசோட தூய பக்தியோட ஒரு கடவுள் மேலே ரொம்ப பற்றோடும் அன்போடும் இருக்கும் அப்படின்னா அவர் சத்தியமாக சொல்கிறேன், இது
நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சத்குருவை, அதாவது ஒரு குரு நமக்கு தேவை, ஒரு வழிகாட்டி நமக்கு தேவை. நம்மளுடைய மனசாந்தி வந்து அடையிறதுக்கு அந்த குருவுடைய வழிபாடு நமக்கு தேவை. அதுக்காக கடவுள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு குருவை வந்து அறிமுகப்படுத்துவார். ஃபஸ்ட்டு நான் வந்து சிவபெருமானை கும்பிட்டு ரொம்ப வந்து உருகி வந்து சிவபெருமானை மட்டும்தான் கும்பிடுவேன், யாரையுமே வந்து கும்பிட மாட்டேன். அந்த டைம் சிவன் வந்து என்னுடைய வாழ்க்கையில் பாபாவை அறிமுகப்படுத்தினார். அப்போ நான் பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழனிக்கு போயிட்டு வரும்போது எனக்கு இப்போவும் நான் ஒரு பெரிய கஷ்டத்தில் தான் இருக்கேன். இப்போ எனக்கு வந்து சத்குருவை முருகப்பெருமான் அறிமுகம் பண்ணியிருக்காரு. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா எங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நடந்தது. ஆனால் அது இன்னும் பிரச்சனை முடியலை, அது வேறு பக்கம். இருந்தாலும் இது வந்து நல்லபடியாக முடியும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை நிறையவே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இறை நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் கடவுள் நம்மளை காப்பாற்றுறதுக்கும் நம்மளை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கும் ஏதாவது ஒரு ஞானியை, எல்லா ஞானிகளுமே ஒருத்தர் தான், ஏதாவது ஒரு ஞானியை வந்து நம்ம வாழ்க்கையில் அறிமுகப்படுத்துவார். இப்போது எங்களுக்கு எங்கள் லைஃப்பில் வந்து எங்களை வழிநடத்துறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் சத்குரு பழனிசுவாமி ஐயா. அவருடைய சமாதியில் போயிட்டு அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா அவருடைய ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. நிறைய டைம் அவருடைய ஃபோட்டோ வந்து வேறு வேறு கோயிலில் பார்த்துருக்கேன், அப்போல்லாம் நான் வாங்கலை. இங்கே போனப்போ வந்து நான் சுவாமியை வாங்கிட்டு வந்தேன். ஸோ வச்சு பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லா பௌர்ணமிக்குமே இங்கே குரு பூஜை ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதே போல் தினமும் வந்து அன்னதானமும் போடுவாங்க. இங்கே நாங்கள் காலையில் நேரமாக போனதுனால அன்னதானம் சாப்பிடல. அங்கே எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்கள் விசாரிக்கல. எங்களுக்கு அடுத்தது வந்து செம்பு முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்து கிளம்பணும், அங்கே நட சாத்திர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் திண்டுக்கல் பக்கம் தான் வரணும் பழனிலேருந்து. அப்படியே வரும்போது பாதாள செம்பு முருகனை தரிசனம் பண்ணோம். இவருமே என் விஷ் லிஸ்ட்டில் இருந்த ஒரு இடம் அப்படி தான் சொல்லுவேன் நான், பாதாள செம்பு முருகனை பார்க்கணும் அப்படின்னு. அவரையும் வந்து போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இன்ஸ்டாகிராமில் செம்பு முருகன் பேஜில் வந்து அவரை போடுவாங்க, அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது, சுவாமியெல்லாம் காட்டுவாங்க. அதே போல் வந்து சுவாமி அதே மாதிரி இருந்தார் நேரில் பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேறு சாப்பிடாமல் போயிட்டோமா, அதனால் போயிட்டு அங்கே ஆப்போசிட்லேயே இருந்த ஒரு ஹோட்டலில் வந்து நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் சாப்பாடும் நல்ல தரமாக சூப்பராக இருந்துச்சு. அங்கே போயிட்டு எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தெம்பா சூப்பர் ஹீரோவாக தரிசனம் பண்ண போயிட்டோம். பாதாள செம்பு முருகன் கோயிலில் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் லைனே வந்து பின்னாடி நிறையா ஃபார்ம் ஆச்சு. அங்கே எனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா, அங்கங்கே போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க, நீங்கள் வரிசையில் சுவாமி பார்க்க வர பக்தர்கள் வாயை திறந்து பேசக்கூடாது, நல்ல மௌனமாக சுவாமி மட்டுமே நினச்சிட்டு வந்து சுவாமி பாருங்க, அப்போ உங்கள் வேண்டுதல் நடக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அங்கே மென்ஷன் பண்ணதுனால லைனில் வந்து யாரோ ஒரு சின்ன சத்தம் போடுறதோ இல்லை ஊர் கதை பேசிட்டு வர்றதோ, பிகாஸ் அதை நம்ம பண்ணக்கூடாதுல்ல. கிரிவலம் போகிறப்பவும் சரி இல்லை ஏதாவது ஒரு சுவாமியை வந்து தரிசனம் பண்ண லைனில் நிற்கிறோம் அப்படின்னாலுமே ஒரு சிலர் குடும்ப கதையெல்லாம் பேசிக்கிட்டு போவாங்க. சுவாமி கிட்ட போகும்போது மட்டும் கையெடுத்து கும்பிட்டு திரும்ப வந்து அந்த கதையை கண்டினியூ பண்ணிட்டே வருவாங்கல்ல, அப்படி நம்ம செய்யக்கூடாது. சுவாமியோடைய அந்த திருநாமத்தை நம்ம உச்சரிச்சுட்டே போகணும், இல்லை அவரை மனசில் நினச்சிக்கிட்டே போகணும்ல. அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த போர்டில் எழுதி போட்டிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திண்டுக்கல் பாதாள செம்பு முருகன் கோயிலில் தரிசனத்தின் போது வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசினாலும் வேண்டுதல் பலிக்காது. ஆக்சுவலி அது உண்மை தானே. அப்படி போடுவோம். கோயில் அப்படியே பின் ட்ராப் சைலண்டில் இருந்தது. லைனில் வந்தவங்க யாரும் எதுவும் பேசலை, அப்படியே அமைதியாக போயிட்டு ஒரு அதுக்குள்ளே இருக்கார் முருகர், அந்த பக்கம் அப்படியே இறங்கி போகிற மாதிரி இருந்தது உள்ள. அதனால தான் பாதாளம் செம்பு முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளுக்க இறங்கி உள்ளே போயிட்டு அண்டர் கிரவுண்டில் போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தேன். ஆனால் நல்ல கிட்ட பார்க்க முடியுது, பக்கத்தில் பார்க்கலாம் சுவாமியை. முருகப்பெருமானுடைய உருவ சிலை வந்து செப்பில் ஆனது. இவருக்கு கழுத்தில் ஃபுல்லாக வந்து கருங்காலி மாலை தான் வந்து அணிவிச்சிருந்தாங்க. அந்த கோயிலில் சுவாமிக்கிட்டவே வந்து நம்ம வாங்கி கொடுத்து சுவாமிக்கு போட்டுட்டு கூட நம்மளுக்கு கொடுப்பாங்களாம். காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணிக்கு நட சாத்திட்டு திரும்ப 4 மணிக்கு மேலே தான் கோயில் வந்து திறப்பாங்களாம். அதனாலவே நாங்கள் வந்து வேகமாக போனோம் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, பழனியில் வந்து தங்கத்தேர் பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, நான் டிவியில் எதுலேயுமே கூட பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த தடவை பழனியில் வந்து நாங்கள் தங்கத்தேர் பார்த்தோம். ரிட்டன் அப்படியே வந்து 3 சுவாமியும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஹாப்பியாக ஜாலியாக ரொம்ப மனநிறைவோடு வந்து அங்கேருந்து சென்னைக்கு ரிட்டன் ஆனோம். வர வழியில் மணப்பாறையில் வந்து முறுக்கு, அங்கேயே மணப்பாறையில் முறுக்கு தானே ஃபேமஸ், அங்கேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக சுட்டு போட்டு கொடுத்தாங்களா. ஸோ அதையும் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவாக வந்து சென்னை ரீச் ஆகிட்டோம். ஒரு 6-7 மணிக்கெல்லாமே வந்து நாங்கள் சென்னை வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம்.
எனக்கு 2 டவுட் இருக்குது. ஒன்று வந்து பழனியில் தங்கத்தேர் எப்பப்பெல்லாம் இழுப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா தங்கத்தேருக்காக வெயிட் பண்ணி பார்த்துருந்தா கூட எங்களால் பார்த்துருக்க முடியுமான்னு தெரியல. அன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக தங்கத்தேர் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். இன்னொரு விஷயம், பழனியில் என்னென்ன சிறப்பு அப்படிங்கிறத அந்த ஊருக்காரங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும்ல, அவங்க வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.